Hey, hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோங்கிறது நீங்கள் டைட்டில் பார்த்தாலே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஸோ என்னோட மெட்டர்னிட்டி ஷூட்டில் என்ன மாதிரி மேக்கப் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸை நல்லா டோன் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து நான் வந்து நியூட்ரி டர்ம் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்பவே டீஹைட்ரேட்டாக இருக்கும் அண்ட் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக தெரியும். ஸோ அதெல்லாம் நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் மேக் பேலட்டில் இருக்க ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து என்னோட டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல அண்ட் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல நான் நல்லா என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து இது வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால நான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் வந்து பாபி ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சில கிளிப்ஸ் வந்து அது வந்து எரர் ஆகிட்டு, அதனால் அந்த சீன் வந்து இதில் என்னால் கேப்சர் பண்ண முடியாமல் போயிட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கன்சீலரை வந்து இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இருக்கிறேன். அண்ட் அப்ளை பண்ண கன்சீலரை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து மேக் அண்ட் ப்ரெப் அண்ட் ப்ரைமருக்கு ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி அதை செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பவுடர் கான்டர் பண்ண போகிறேன். ஸோ பவுடர் கான்டர் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னோடய ஃபேஸ் வந்து இப்போ ரொம்ப ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிறதுனால நான் நல்லா கொஞ்சம் கான்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் மெட்டர்னிட்டி ஷூட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கான்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து வந்து நாய்க்கால இருக்கிற ப்ளஷ் பேலட் எடுத்துகிட்டு ஸோ அதில் இருக்க வந்து ஷேடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஷேட். ஸோ ப்ளஷ் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஐப்ரோ டிஃபைனர் சொல்லுவேன், சுகர் காஸ்மெட்டிக் உள்ளது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் என்னோட ஐப்ரோ நல்லா டிஃபைன் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து ஸ்பூலி இருக்குது. ஸோ அதாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரெவல்யூஷன் பேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் ரெட் மிக்ஸ்டு ஷேட் சொல்லலாம். ஸோ இதால் என்னோட ட்ரான்சிஷன் ஏரியா ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் நான் ஒரே ஷேட் தான் கொடுக்குறேன். நான் வந்து நேச்சுரலாக தான் வந்து என்னோட மேக்கப் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஐலிட் ஃபுல்லாகவும் அண்ட் வாட்டர் லைன் கீழேயும் நல்லா அது என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் பேலட்டில் இருக்க ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ அது வந்து ஒரு பென்சில் ப்ரஷ் கொண்டுட்டு என்ன பண்ணுறேன், நம்ம லைனர் வரைவுள்ள அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக அதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அண்ட் தென் கர்லரால் என்னோட லேஷஸை நல்லா கர்ல் பண்ணி எடுத்துக்கிறேன். கர்ல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம லிப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பென்சில் வச்சு ஃபர்ஸ்ட் அந்த லிப்பை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஷேடு வந்து எனக்கு பிடிச்ச ஷேட், இது ரொம்ப நேச்சுரலாக காட்டும். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. தென் மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் செட்டிங் ஸ்ப்ரேயால் என்னோட ஃபேஸை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பாபி ப்ரௌனுக்குள்ள மஸ்காரா எடுத்துட்டு, ஆக்சுவலி இது வந்து ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மஸ்காரா. ஸோ அதால என்ன பண்ணிக்கலாம், லேஷஸை வந்து கர்ல் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்கிற இது வந்து ஒரு ஷிம்மர் பிரிக். ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஷேட் எடுத்துட்டு எங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுவோமோ அந்த ஏரியாவில் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சேம் அதே பவுடர் கான்டர் ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் ஆக்சுவலாக என்னென்னா நோஸ் கான்டர் பண்ண மறந்துட்டேன் அந்த டைமில். ஸோ அதனால் லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கிறேன், அங்கேயே நோஸ் கான்டர் மட்டும் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் வந்து முடிஞ்சாச்சு. அண்ட் இன்னர் கார்னர், நம்ம ஐயோட இன்னர் கார்னரில் மட்டும் கொஞ்சமாக நான் வந்து அந்த ஹைலைட் வந்து பாப் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக அழகாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட மேக்கப்பாக இருந்தது. அண்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மேக்கப் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.